வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம ஆகஸ்ட் மாதத்திற்கான நடப்பு நிகழ்வுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். டிஎன்பிஎஸ்சி போர்ட்டல் வெளியிட்டிருக்க பிடிஎஃப்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம பேஜ் நம்பர் 49 வரைக்கும் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பொருளாதாரம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு 6-7 பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க, அதை மட்டும்தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஏற்றுமதி தயார்நிலை குறியீடு 2020 போட்டித்திறன் நிறுவனத்துடன் இணைந்து நிதி ஆயோக் வெளியிட்டது. ஆகஸ்ட் மாதம் இந்த மாதிரி ஒரு ஏற்றுமதிக்கான தயார்நிலை குறியீடை 2020க்கானது போட்டித்திறன் நிறுவனம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் காம்படிட்டிவ்னஸ் இதோட இணைஞ்சு நிதி ஆயோக் வெளியிட்டிருக்காங்க. ஏற்றுமதி தயார்நிலை மற்றும் மாநிலங்களின் செயல்பாடுகளை பற்றிய முதல் அறிக்கை இது. சவால்கள் மற்றும் வாய்ப்புகளை கண்டறிதல், அரசு கொள்கைகளின் செயல்திறனை மேம்படுத்துதல் மற்றும் வசதியளிக்கும் ஒழுங்குமுறை கட்டமைப்பை ஊக்குவித்தல். என்னென்ன சவால்கள் இருக்குது, என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, எப்படி செயல்திறனை மேம்படுத்தலாம், இதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஏற்றுமதி தயார்நிலை குறியீடு அப்படிங்கிறது. இதை நிதி ஆயோக் வெளியிட்டிருக்கு. ஒட்டு மொத்தமாக பெருவாரியான கடலோர மாநிலங்கள் சூப்பராக இருக்குது. குஜராத், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு இது மூன்றும் முதல் 3 இடங்களில் இருக்குது. குஜராத், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு இது மூன்றும் முதல் 3 இடங்களில் இருக்குது. ஏற்றுமதிகளை ஊக்குவிப்பதற்கான வசதியை அளிக்கிற வலுவான காரணிகளை பிரதிபலிக்கும் விதமாக 8 கடலோர மாநிலங்களில் 6லிருந்து 10 இடங்களில் இருக்குது. 8 கடலோர மாநிலங்கள் 6 முதல் 10 இடங்களில் இருக்குது. ஏற்றுமதிக்கான வாய்ப்பு அங்கே இருக்குது அப்படிங்கிறத இது தெளிவாக காமிக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நிலப்பரப்பு மாநிலங்களில் பொறுத்த வரைக்கும் இந்த ராஜஸ்தான் முதலிடத்திலும், அதை தொடர்ந்து தெலுங்கானா, ஹரியானா இதெல்லாம் இருக்குது. நிலப்பரப்பு மாநிலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ராஜஸ்தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் தெலுங்கானா, ஹரியானாலாம் இருக்குது. ஹிமாலய மாநிலங்களில் உத்தரகாண்ட் முதலிடத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் திரிபுரா, ஹிமாச்சல் பிரதேசம் இதெல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு உத்தரகாண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் திரிபுரா, ஹிமாச்சல் பிரதேசம் இதெல்லாம் இருக்குது. யூனியன் பிரதேசங்களில் டெல்லி சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் கோவா, சண்டிகர் இதெல்லாம் இருக்குது. ரிசர்வ் வங்கி தனது 2019-2020 ஆண்டிற்கான ஆண்டறிக்கையில் 2020-2021 ஆண்டில் இந்தியாவின் வளர்ச்சி -4.5% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சிருக்கு. ரிசர்வ் வங்கி இந்த மாதிரி ஒரு ஆண்டறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதில் இந்தியாவோட வளர்ச்சி அப்படிங்கிறது மைனஸில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சிருக்காங்க. அதாவது 2020-2021 இந்த ஆண்டில் -4.5% இருக்கும் அப்படிங்கிறது ரிசர்வ் வங்கி கணிச்சு சொல்லியிருக்காங்க. 2019-2020 ஆண்டில் 2000 ரூபாய் நோட்டுகள் புதிதாக அச்சடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் வங்கி சொல்லியிருக்கு. 2019-2020 நிதியாண்டில் புதுசாக எதுவுமே நாங்கள் 2000 நோட்டை புதுசாக அச்சடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் வங்கி சொல்லியிருக்கு. நிறுவனங்களுக்கான சரக்கு சேவை வரி விலக்கு உச்சவரம்பை 20 லட்சத்திலிருந்து 40 லட்சமாக மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. நிறுவனங்களுக்கான சரக்கு சேவை வரி விலக்குக்கான உச்சவரம்பை 20 லட்சத்திலேருந்து 40 லட்சமாக மத்திய அரசு உயர்த்தியிருக்கு. இதன் மூலமாக 40 லட்சம் வரைக்கும் ஆண்டு வருமானம் ஈட்டும் நிறுவனங்களுக்கு சரக்கு சேவை வரி செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. முதல்ல 20 லட்சம் வரைக்கும் தான் விலக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ 40 லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக ஆண்டு வருமானம் 40 லட்சம் வர்றவங்க கூட அந்த சரக்கு சேவை வரி செலுத்துறதுலேருந்து விலக்கு கொடுத்துருக்காங்க. மேலும் 1.5 கோடி வரை ஆண்டு வருமானம் ஈட்டும் நிறுவனங்கள் 1% சரக்கு சேவை வரியை மட்டும் செலுத்தும் நோக்கில் புதிய நடைமுறை உருவாக்கப்பட்டிருக்கு. முன்னாள் மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லியோட முதலாவது நினைவு தினத்தன்று மத்திய அரசு இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. அடுத்தது, இந்திய ரிசர்வ் வங்கியோட வாரியம் 2019-2020 ஆண்டோட கணக்கீட்டு ஆண்டிற்கு 57,128 கோடி உபரி நிதியை மத்திய அரசிற்கு வழங்கும் முடிவிற்கு ஒப்புதல் கொடுத்திருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய ரிசர்வ் வங்கியோட வாரியம் 2019-2020 ஆண்டோட கணக்கீட்டு ஆண்டிற்கு இந்த மாதிரி உபரி நிதியை இவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. 57,128 கோடி உபரி நிதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி அளிக்கும் கடன்களுக்கான வட்டி விதத்தில் மாற்றம் இல்லை என்று ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் திரு சக்தி காந்ததாஸ் அறிவிச்சிருக்காரு. வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி கொடுக்குற கடன்களுக்கான வட்டி விதத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத சக்தி காந்ததாஸ் சொல்லியிருக்காரு. வங்கிகளுக்கான குறுகிய கால கடன் வட்டி விகிதமான ரெப்போ ரேட் 4% தொடரும். ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வீதம்
3.35 தொடரும் என்றும் அதில் வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெப்போ ரேட் வந்து 4%, ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்து 3.35 வந்து தொடரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ 3.35 வந்து தொடரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்துட்ருக்கோம். திரும்ப பார்க்கலாம். ஏற்றுமதி தயார்நிலை குறியீடை வந்து 2020 வந்து போட்டித்திறன் நிறுவனத்தோட நிதி ஆயோக் வந்து வெளியிட்டிருக்கு. ரிசர்வ் வங்கி தன்னோட 2019-2020 ஆண்டு அறிக்கையில் 2020 to 2021 இந்தியாவோட வளர்ச்சி -4.5% இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. 2019-2020 ஆண்டில் 2000 ரூபாய் நோட்டுகளை வந்து புதுசாக அச்சடிக்கலை அப்படிங்கிற ரிசர்வ் வங்கி சொல்லியிருக்கு. நிறுவனங்களுக்கான சரக்கு சேவை வரி விலக்கு உச்சவரம்பை 20 லட்சத்திலிருந்து 40 லட்சமாக மத்திய அரசு வந்து உயர்த்தியிருக்கு. வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி அளிக்கும் கடன்களுக்கான வட்டி வீதத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத ரிசர்வ் வங்கியோட ஆளுநர் சொல்லியிருக்காரு. இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் விருதுகள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே என்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் வந்து பார்க்கலாம். நன்றி.